தீபிகா போலீஸ்க்கு உண்மையிலேயே இது தேவைதான் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இவங்க பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் விஜய் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அதாவது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அங்கே போயிட்டு நீ உண்மையாக சொல்லிட்ட, அதாவது இங்கே போலீஸ் அடித்து விசாரிச்சாங்களா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கொலையை பண்ணது நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது, ஈஸியாக எல்லாமே முடிஞ்சிடும். உன்னையும் தூக்கி போட்டு ஒரு 2-3 வருஷத்தில் வெளியே விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் விஜய் அந்த ஒரு முயற்சியில் தான் இருந்தாங்க. ஏன்னா மல்லிக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நம்ம இப்போ வெண்பா கூட இருக்கிறத விட இப்போ மல்லி வெண்பா கூட இருக்கிறது தான் மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜய் அப்படி இது பண்ணியிருந்தாரு. ஆனால் கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் கிட்ட வெண்பாவும் அடுத்ததாக மல்லி இந்த நாகு இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது வெண்பா கச்சிதமாக வேலையை முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அங்கே போயிட்டு போலீஸ்லாம் அடித்து என்ன இந்த உண்மையை ஒத்துக்க சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் மல்லி தான் இதை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே என்னை சொல்ல வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம விஜய்கிட்டையும் சொல்லி விட்டுட்டாங்க. அடுத்ததாக எல்லாருமே கோர்ட்டுக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாகவும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த போலீஸ்லாம் அடுத்ததாக நம்ம விஜயை தன்னோட கஸ்டடிக்கு எடுத்து அடுத்ததாக தோலை உரிக்கணும், அதுவும் இல்லாமல் விஜய் வாயால் மல்லி தான் இந்த கொலையை பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வைக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தீபிகா போலீஸ் மல்லி மேலே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் அதாவது அந்த இவங்க வக்கீல் இந்த மாதிரி விஜயோட ஒய்ஃபு ரேணுகாவை விஜய் கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான ரேணுகா இறந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம விஜய் இப்போது அப்ஜெக்ஷன் பண்ணி உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது இவங்க சொல்கிற மாதிரி என் ஒய்ஃப் ரேணுகாவை நான் கொலை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஆனால் அதே சமயத்தில் யாரை கொலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சுடர் அப்படின்ற ஒரு அதாவது லேடியை தான் கொலை பண்ணேன். அதாவது அந்த சுடர் எங்கள் வீட்டுக்குள்ளே ரேணுகா மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தா, அவள் அச்சல் ரேணுகா மாதிரியே இருக்கிறதுனால நாங்களும் அவளை நம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜட்ஜ் இந்த மாதிரி நீங்கள் இந்த கொலையை பண்ணதை ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் போலீஸ்லாம் என்னை அடித்து விசாரித்தாங்க, அடித்து இந்த உண்மையை ஒத்துக்கோ, இந்த கொலையை நீ பண்ணதா ஒத்துக்கோ, அதே மாதிரி உன் ஒய்ஃப் மல்லியும் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அவங்க அடித்து என்னை இதுக்கு இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இதை தீபிகா போலீஸ்க்கும் அதுக்கப்புறம் அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. 2 பேருக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க சொன்னது வேற, இவங்க சொன்னது வேற அப்படிங்கிறதுனால இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த தீபிகாலாம் என்ன சொல்லிட்டு இருக்க விஜய் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க உண்மையை தானே சொல்கிறாங்க. அதாவது என்னதான் இந்த கேஸ் மல்லி மேலே இருந்தாலுமே சரி, இல்லை விஜய் அதை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனாலுமே சரி, மல்லிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மல்லியும் இனிமேலும் விஜய் அங்கேயே விட்டு வச்சா கண்டிப்பாக வேலைக்காகாது, கண்டிப்பாக இந்த தீபிகா போலீஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோடு தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மல்லியெல்லாம் முன்னாடியே போயிட்டு அந்த போலீஸ்கிட்ட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லி இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே சொல்ல விடாமல் பண்ணி கடைசியில் இப்போது இந்த கோர்ட் இந்த தீபிகா போலீஸை அரெஸ்ட் செய்யும்படியாக பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது மல்லி மேலே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலும் விஜயை டார்ச்சர் பண்ணியிருக்கக்கூடாது. விஜய் கிட்ட பொறுமையாக இதை பற்றி கேட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த தீபிகா போலீஸ் இப்படி பண்ணது ரொம்பவும் தவறு தான். அதே மாதிரி இப்போது இந்த தீபிகா போலீஸை கோர்ட்டே அரெஸ்ட் பண்ண சொல்லுது. இந்த மாதிரி உங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தது, அதாவது குற்றவாளியை விசாரிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். இன்னும் அவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்படலை, அதாவது இந்த விஜய் தான் கொலை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எந்த சாட்சியங்களும் ஆதாரங்களும் கிடையாது. ஒரு கத்தியை வச்சு மட்டும் விஜய் கொலை பண்ணிட்டாரு, மல்லி கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்கான ஆதாரம் எவிடன்ஸ் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. போலீஸ்லாம் சைலண்ட்டாகவே நின்றுட்டு இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, அடுத்தடுத்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. ஆனால் அதே சமயத்தில் இப்போ
நம்ம அதாவது இந்த கோர்ட் வந்து இந்த மாதிரி இவங்களை வந்து 7 நாளில் வந்து லாக்கப்பில் வைக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த போலீஸை வந்து இப்போ தூக்கி ஜெயிலில் வந்து போட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் மல்லியும் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த தீபிகா போலீஸ் தான் இப்போது நம்ம விஜய் மேலேயும் மல்லி மேலேயும் செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏற்கனவே மல்லி மேலே மட்டும்தான் கோவத்தில் இருந்தாங்க. விஜய் அடித்து விசாரித்து மல்லியை வந்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் அவ்வளோ பெரிய வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் மேலேயும் பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. 2 பேரையும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இந்த கேஸ் அதாவது நான் எல்லா கேஸையும் அப்படியே நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த கேஸை என்னால் முடிக்க முடியலையே. உங்கள் 2 பேரையும் நான் ஒரு வழி பண்ண போகிறேன். உங்கள் 2 பேரால் என்னோட கரியரே வந்து ஃபெயில் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர இதாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மல்லியோ விஜயோ இவங்க கரியரை வந்து அதாவது ஃபெயிலியர் வந்து பண்ணல. இங்கே வந்து அவங்களுக்கு வந்து அதை தேடிக்கிட்டது தான். ஏன்னா மல்லி அவ்வளோ சொல்லியுமே கூட வந்து கேட்காம இப்போ அடுத்ததாக வந்து நம்ம விஜயும் மல்லியும் லாக்கப்பில் இருக்கக்கூடிய இந்த போலீஸை வந்து பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க மேடம். அதுவும் இல்லாமல் நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் கூட கேட்கல. உண்மையிலேயே இந்த கொலையை நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இதை நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு தேவை இல்லாத ஒரு விஷயமும் கூட. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போதைக்கு உங்களோட வேலையை வந்து டெம்பரவரியாக தான் பிடுங்கியிருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உங்கள் வேலையை வந்து பிடுங்கிடுவாங்க, மொத்தமாக பிடுங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லா டீட்டெயிலும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து இந்த தீபிகா போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இல்லைனா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.